நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, மானமிகு சுயமரியாதைக்காரர், சமூக நீதி காவலர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுது. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை என்பது அனைத்து மாநிலங்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறது. பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டினுடைய நிலை என்பது உருவாகி இருக்கிறது. ஆனா 1960 காலகட்டங்களில் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்பது மிகப்பெரிய அளவில் வடமாநிலங்களை விட பின்தங்கிய ஒரு நிலையில தான் இருந்தது. ஆனால் தற்போது நிலைமை மாறி சுகாதாரத்துறையை எடுத்துக்கொண்டாலும், பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும், கல்வித்துறையை எடுத்துக்கொண்டாலும், இப்படி எல்லா துறைகளிலும், எல்லா பண்பாட்டு தலங்களிலும் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய உழைப்பு 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 அவருடைய உழைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்று அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், பெண்களுக்கு சொத்துல சமபங்கு இருக்கிறது, அதே போல சமத்துவபுரங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி எல்லா துறைகளிலும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மாநில சுயாட்சிக்காகவும் போராடிய தலைவர், தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் மட்டும் இல்லைனா இந்த நிலை உருவாகி இருப்பது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படிப்பட்ட தலைவரை நாம் தொடர்ந்து போற்றுவோம், வகுத்து தந்த அந்த பாதையில் பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.